أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக அனுப்பியிருக்கிறான். அதிகமான ஆயத்துகளில் இந்த வாழ்க்கையினுடைய முடிவை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அதிகமான ஆயத்துகள் ஒவ்வொரு நாளும் ஓதப்படுது மௌத்தை பற்றி. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மௌத்துடைய டேஸ்ட்டை பார்த்து தான் ஆகணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மௌத்துடைய டேஸ்ட்டை பார்க்காம இருக்கணும்னு சொன்னால் பிறக்காமல் இருந்திருக்கணும். பிறந்தாச்சு, மௌத்தாகித்தான் ஆகணும். மௌத்தை விட்டு தப்பிக்க வழியே இல்லை. நீங்கள் எந்த இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரியே, வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா ஐனமா தக்கூனு இதிருக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மௌத் வந்துடும். உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நேரம் வந்துச்சுன்னா உங்களோட உயிர் கைப்பற்றப்பட்டுவிடும். அது எப்போ என்னங்கிறது சொல்லப்படலை. இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச கிருபை. எப்போன்னு தெரிஞ்சால் நம்ம சந்தோஷமாக உலகத்தை வாழவே மாட்டோம், சிரிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக தூங்க மாட்டோம். மௌத்து எப்போன்னு தெரிஞ்சிட்டா மனிதனுக்கு நிம்மதியே போயிடும். இப்போ மௌத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பது ஒரு பெரும் பாக்கியம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், உங்களுடைய உயிரை வாங்குவதற்கென்றே மலக்குல் மௌத்தை நான் நிர்ணயம் செய்திருக்கிறோம். அவங்க தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவாங்க. சும்ம இலைனா துர்ஜஊன், பிறகு நம்மிடம்தான் நீங்கள் வர இருக்கிறீர்கள். யார்கிட்டேருந்து வந்தோமோ அந்த அல்லாஹ்கிட்டையே எல்லாரும் போய் ஆகணும். எல்லா மனிதர்களும், அல்லாஹை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹை நிராகரிக்கிறவங்க. பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன், சில மக்கள் இருக்கிறாங்க மௌத்தான பிறகு இறந்த பிறகு திருப்பி ஒரு வாழ்க்கையா, அதெல்லாம் கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. நபி நீங்கள் சொல்லுங்கள், அப்படி கிடையாது, நிச்சயமாக நம்மகிட்ட திருப்பி கொண்டு வரப்படுவீங்கன்னு சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த மௌத்துடைய நேரம் எவ்வளோ கஷ்டமான நேரம். மனிதன் அல்லாஹ் இடத்துல அவகாசம் கேட்பான். மௌத்து நேரம் வந்த பிறகு அரபியில் சொல்லுவாங்க, மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகையான மறதியில் போதையில் இருக்கிறார்கள். அன்னா சுன்னியாம் இதா மாத்து ஃபந்தபஹு, மனிதர்கள்லாம் ஒரு வகையான மறதி, ஒரு வகையான போதையில் இருக்கிறாங்க. ஆனால் மௌத்து எப்போ பிடிக்கப்படுதோ, அந்த உயிர் வாங்கப்படுற நேரம் வந்த பிறகு தான் அவர்கள் உஷாராகிறார்கள். ஆஹா, தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்குதுன்னு இப்போ தான் விளங்குதுண்டு. மறுமையை ஒரு கால் உலகத்திலையும் ஒரு கால் மறுமையிலையும் போயிடும். சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கைசேதம் வரக்கூடாது. சந்தோஷமாக போகணும். உலகத்தை விட்டு போகும்போது சிரித்தவர்களாக போகணும். அதுக்கு தான் அல்லாஹ் வழி சொல்லித்தர்றான். அப்படிப்பட்ட பல்வேறு ஆயத்துகள் சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹுக்கு குறிப்பாக ஒரு 5 விஷயம் யாருக்கும் தெரியாது. 5 விஷயம் யாருக்கும் தெரியாது அல்லாஹுவை தவிர. அதில் ஒன்று என்னங்க, மழை எப்போ பெய்யும், எவ்வளோ பெய்யும், எங்கே பெய்யும், பெய்யக்கூடும் அப்படின்னா முன்னறிவிப்பு செய்வாங்க. எவ்வளோ பெய்யும், எங்கே பெய்யுங்கிறது அல்லாஹ் தாங்காது. யுனஸ்ஸிலுல் கைஸ் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றியான ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. இந்த குழந்தை என்னவாக வாழும், நட்பேறு பெற்ற பாக்கியசாலியாக வாழ்வார்களா, துர்பாக்கியசாலியாக இந்த உலகத்தை அந்த குழந்தை வாழுமா,
அதுவும் அல்லாஹுக்கு மட்டும் தெரியும். யாராலே ஸ்கேன் பார்த்து சொல்லிட இயலாது இந்த புள்ள பாக்கியசாலியான புள்ள, இது இவ்வளோ காலம் உலகத்தில் வாழும், இது இவ்வளோ காலத்தில் மௌத்தாகிரும்னு சொல்லி முழு உலகம் சேர்ந்தாலும் கருவில் இருக்கிற குழந்தைய பற்றியான தன்மையை சொல்ல முடியாது. ஒமா ததிரி நப்சும் மாதா தக்ஸி புகதா, நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்கிறதையும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சுருப்போம், நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வாரம் இது செய்யணும் அது செய்யணும், என்னென்னமோ திட்டம் போட்டு வைத்திருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்கிறதையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒமா ததிரி நப்சும் பி ஐயி அருளின் தமூத், அதே போல தான் யார் எங்கே மௌத்தாகுவீங்கிறதையும் அல்லாஹ்வை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. எங்கே மௌத்தாகும், எந்த இடத்துல? நாம் ஊரில் மௌத்தாக நினைப்போம், சஹாபாக்கள் ஆசைப்படுவாங்க அல்லாஹுடைய பாதையில் மௌத்தாகணும், ஷஹீதாகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஊரில் மௌத்தான்னு ஆசைப்படுவோம். சில பேர் ரிசுக்கு அவங்கள கொண்டுட்டு போகும், இந்த நாட்டில் போய் சம்பாதிக்கலான்னு போவாங்க, ஆனால் அவர் மௌத்து எடுத்துகிட்டு போயிருக்கும், அவர் அங்கே மௌத்தாகிடுவார். எத்தனையோ வருஷம் அங்கே சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, சொந்த ஊருக்கு போவோமேன்னு ஆவலோடு வருவாங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மௌத்தாகிடுவாங்க. எத்தனையோ சம்பவங்கள் குடும்பங்களில் ஊரில் பார்த்துருக்குறோம். அல்லாஹ் தாலா அந்த மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறான், ஆனால் தயாரிப்பு செய்ய சொல்கிறான். யாரும் மௌத்துக்கு பின்னாடி வந்து அவகாசம் கேட்டுறாதீங்க, திருப்பி உலகத்துக்கு போகிற லஅல்லி அமலு சாலிஹா, எல்லாம் திருப்பி ஒரே ஒரு அவகாசம் கொடு, நீ சொன்ன மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு வர்றேம்பாங்க. முடிஞ்சு கல்லா, ஒரு காலம் அது நடக்காது. அந்த மௌத்துக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலம் ரொம்ப பாக்கியமானது, பொன்னானது, விலை மதிக்க முடியாத செல்வம். இந்த நேரங்கள் எல்லாம், இந்த நேரங்களை அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்களில் கழிக்கணும். குறிப்பாக ரமலானுடைய நடு 10 முடிய போகுது, கடைசி 10 நெருங்கிட்டோம். ஒற்றைப்படை இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவுகள், இதெல்லாம் வர இருக்குது. வருஷத்தில் மிக முக்கியமான நாட்கள் இதெல்லாம். இனி அடுத்த வருஷம் கிடைக்குமா தெரியாது, நாம் இருப்போமா தெரியாது. இன்றைக்கி ஓதப்பட்ட முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், உத்துலுமா ஓஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே உங்களுக்கு வேதத்தில் வஹையாக அறிவிக்கப்பட்டதை ஓதுங்கள். குர்ஆனில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று ஓதுறது, இன்னொன்று விளங்குறது. 2 அமல். ஓதுறது அரபியில் இருக்குது, அரபியில் அப்படி படிக்கிறது, இது திலாவத்துல் குர்ஆன். இன்னொன்று இருக்குது, அந்த குர்ஆனை விளங்குதல், விளங்கி ஓதுறது, அது உயர்ந்த அந்தஸ்து. ஒருத்தருக்கு விளங்க முடியலை, அரபி தெரியலை, ஓத மட்டும்தான் தெரியும், விளக்கம் அர்த்தமெல்லாம் தெரியாது, பிரச்சனை இல்லை, அது நன்மை கிடைக்கும். விளங்கி ஓதனாதாங்க புரோஜனம், இல்லாட்டி புரோஜனம் இல்லைன்னு சொன்னால் அவர் ஓதவே மாட்டார், குர்ஆனை விளங்கவும் மாட்டார், ஓதவும் மாட்டார். அதனால் ஓதவும் செய்யணும், விளங்கவும் முயற்சி செய்யணும். அப்போ ஓதுவது தனி அமல். குறிப்பாக ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானை சிறப்பிக்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதே குர்ஆனை இணைத்து தான் அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை உண்டாக்கிக்கிடுங்க. மனிதர்களுக்கான வாழ்க்கையின் வழிகாட்டி இது. நீங்கள் எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் போவீங்க, எப்படி வாழ்ந்தால் நரகம் போவீங்க, 2மே குர்ஆன் சொல்லிருச்சு. பிற மறுமையில் வந்து யாரும் சொல்ல முடியாது, இதெல்லாம் தெரியாமல் போச்சு, அல்லாஹ் தெரிஞ்சு தான் நாங்கள் குர்ஆன் படி வாழ்ந்திருப்போம், சொல்ல முடியாது. தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். 2வதாக அல்லாஹ் சொல்லுவான், வ அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள், முறையாக தொழுங்க. அல்லாஹ் எங்கேயுமே தொழுங்கன்னு சொல்ல மாட்டான், சல்லு அப்படி சொல்லலை. அகீமுஸ் ஸலா, அகீமிஸ் ஸலா, இகாமத்துஸ் ஸலா, தொழுகையை முறைப்பேணி தொழுகிறது. அந்த சுத்தத்திலேருந்து ஒதுவில், குளிப்புல, உடை, தொழும் இடம், அவருடைய உடல் அனைத்து சுத்தமான நிலையில், பிறகு அல்லாஹுடைய சிந்தனையோட உள்ளத்தை ஒன்றித்தவர்களாக, வேறு பக்கம் கவனம் சிதறாமல், நான் எப்படிப்பட்ட எஜமானனுக்கு முன்னாடி அவனுடைய கட்டளை நிறைவேற்ற நான் நின்று கொண்டிருக்கிறேங்கிற சிந்தனையோட. குறிப்பாக ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் காம ரமலான ஈமானன், யார் ரமலானில் இரவு தொழுகிறாங்க, தராவி தொழுகிறோம், இரவு தொழுகிறோம், தனியாக ஜமாத்தாக எப்படி தொழுதாலும் சரி, ஈமானோட தொழுகணும்.
இஹ்திசாபா, நன்மையை ஆதரவு வைத்து தொழுகிறார்கள். ஊஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி பகல் காலங்களில் மன் சாம ரமதான், ரமதானில் யார் பகல் காலங்களில் நோன்பு வைக்கிறார், கடமைக்காக சடங்குக்காக இல்லை, எல்லாரும் வைக்கிறாங்க அதனால் நானும் நோன்பு வைக்கிறேன், அப்படி இல்லை. ஈமான், அல்லாஹ் என் மீது இதை கடமையாக்கி இருக்கிறான், அதனால் நான் பகல் காலங்களில் நோன்பு இருக்கிறேன், அந்த நிய்யத்தோட. இஹ்திசாபா, நான் நோன்பு வைத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்து இருக்குது, இது நரகத்துக்கு கேடயம் என்ற அந்த ஆதரவோடு யார் நோன்பு வைக்கிறாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். பிறகு அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லிட்டு இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே மனிதனை அருவருப்பான காரியங்களை விட்டும் பாவமான காரியத்தை விட்டு தொழுகை தடுக்கும். தொழுகிறாரு, பாவத்தை விட்டு தொழுகையே தடுக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். இல்லையே, தொழுகிறாரு பொய் சொல்கிறாரு, தொழுகிறாரு பெரும் பெரும் பாவங்கள் செய்கிறாரு, தடை செய்யப்பட்டதை செய்கிறாரு, தொழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலேயே சொல்லப்பட்டது, இந்த மாதிரி ஒருத்தர் தொழுகிறாரு, இரவெல்லாம் தொழுகிறாரு, காலையில் திருடுறாரு. நபி சொன்னாங்க அவருடைய தொழுகை ஒரு நேரம் அவரை தடுத்து விடும். தொழுது 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 ஒரு நிலைக்கு வருவார், அந்த நிலையை அவர் அடைஞ்சிருவார். நிச்சயமாக தொழுகையாளி தொடர்ந்து தொழுகிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட ஆனால் அந்த தொழுகை தொழுகையாக இருக்கணும், அதான் விஷயம். தொழுது அவரை பாவத்தை விட்டு தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் தொழுகவே இல்லைன்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு. தொழுகிறாரு பாவம் செய்கிறாருன்னா அவர் தொழுகலை, தொழுகையில் முறையை பேணி தொழுகலை, அல்லாஹுடைய சிந்தனையோடு அவர் தொழுகலை, எந்த நிலையில் எதை ஓதணுமோ அதை ஓதலை, அவர் யாருக்காக நின்று தொழணுமோ அந்த இஹ்லாஸோடு அவர் தொழவில்லை. அதனால் அந்த தொழுகை அவருக்கு சடங்காக ஆகிவிட்டு, உயிரில்லாத தொழுகை. உயிரில்லாத பொம்மையை வைத்து ஏதாவது உண்டாகுமா? உயிருள்ள ஒரு ஒரு சிங்கம், உயிருள்ள ஒரு புலின்னா எல்லாரும் பயப்படுவாங்க. உயிரில்லாத பொம்மையை பார்த்து யாரோ பயப்படுவோமா? எட்டி உதஞ்சி விளையாடிட்டு இருப்பான். அப்போ உயிரற்ற அமல்களாக ஆகக்கூடாது. தொழுகை இருக்குது ஆக முக்கியமான விஷயம். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இதை சொல்லிட்டு வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய நினைவு இருக்குது, அதுதான் மிகப்பெரிய விஷயம். தொழுதாலும் திக்கரோட தொழுகணும்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையில் அல்லாஹுடைய அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மூசாவை தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக. தொழுகிறதே அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு. ஆனால் தொழுகையில் கூட நம்ம அல்லாஹ்வை நினைக்கலைன்னா, தக்பீர் கட்டி கூட நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கலை, வேறு எங்கே போய் நினைக்க போகிறோம்? மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு, தொழுகைக்கு வந்தாச்சு, பெரிய பாக்கியம். ஆனால் ஷைத்தான் அப்படியோலும் லேசில் விட்டுற மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக அவன் தக்பீர் கட்டிவிட்டால் அவனுடைய முதுகு பக்கமாக அவனுடைய இதயத்துக்கு பின்னாடி இடது புஜத்தில் ஷைத்தான், அவனுடைய பேரையும் சொன்னாங்க வலஹான், அந்த ஷைத்தான்ற பேர் என்ன? வலஹான். அவன் என்ன செய்வான்? அவனுடைய முதுகில் தன்னுடைய மூக்கை நுழைக்கிறான், ஊசி போன்ற மூக்கை அந்த மனிதனுடைய உள்ளத்தின் பக்கம் செலுத்துகிறான். எப்படி கொசு தன்னுடைய மூக்கை செலுத்தி இரத்தத்தை உறிஞ்சுகிறதோ அதுபோல் வலஹான் என்ற ஷைத்தான் தொழுகையாளிகளுடைய முதுகில் வந்து உட்கார்ந்து கல்புக்கு நேராக பின்னாடி வந்து அப்படியே உள்ளத்தை தொட்டு உதுக்குர்கதா உதுக்குர்கதா, அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார் என்பதாக சொல்லி அவனை அல்லாஹுடைய சிந்தனை விட்டு திருப்புவான். முதல்ல தொழுகை வரவிட மாட்டான். லேட்டாக தொழுவோம், சேர்த்து தொழுக்குவோம். இப்போ தொழுதாட்டி என்ன, சின்ன வயசு தானே, பெருசான பெரு தொழுவோம், அதுக்கெல்லாம் வயசு இருக்குது. இப்படி சொல்லி 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 அவனை எங்கே கொண்டு போயிடுவான்? கபர் வரையும் கொண்டு போயிடுவான், தொழு இல்லாமல் போயிடுவான். அப்படியே மஸ்ஜிதுக்கு வந்துட்டாலும் அவன் தொழுகி நின்றுட்டாலும் அல்லாஹ்வை நினைக்க விட மாட்டான். தக்பீர் கட்டின பிறகு தான் காணா போனதெல்லாம் ஞாபகம் வருது. சாவி எங்கே வச்சோம்? தக்பீர் கட்டினா ஞாபகம் வந்துடும். நகை எங்கே வச்சோம்? தக்பீர் கட்டுங்க ஞாபகம் வந்துடும். எங்கே போனோம், எங்கே வந்தோம், கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அல்லாஹ் கிருபை செய். 2 ரக்கா தொழுதேன், அல்லாஹ் தந்துட்டான். தொழுது துவா செஞ்சால் அல்லாஹ் தந்தான். தொழுகை வீணாக்கிட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வை நினைப்பதற்காக தரப்பட்ட தொழுகை எந்த நிலைக்கு ஆளாயிருச்சு?
அல்லாஹ்வை மறக்கிற நிலைக்காரு. இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை வாங்க முடியாது. இப்போ நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான்ட்டு சொன்னாங்க. அப்படின்னாங்க கண்குளிர்ச்சின்னா என்னது? இன்றைக்கி சாதாரணமாக சொல்கிறேன் தான், ஃபோனை சொல்லலாம். என்னுடைய கண்குளிர்ச்சியே செல்ஃபோனில் தாங்க. எல்லாரும் உலகத்தில் எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃபோனை எடுத்துட்டா இவ்வளோ இன்பமாக இருக்குது, மெசேஜ்களை பார்க்குறது இவ்வளோ சுகமாக இருக்குது. அந்த மாதிரி இன்பம் அவர்களுக்கு இபாதத்தில் இருந்தது, குர்ஆனில் இருந்தது, துஆவில் இருந்தது, அல்லாஹ்விடம் முனாஜாத் தனிமையில் ரகசியம் பேசுவதில் இன்பம் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய தனிமை எப்படி கழியுது? வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைவு கூறுவது ஆகப்பெரிய விஷயம். அவ்வளோ லேசில் அல்லாஹ்வை நினைக்க முடியாது. அவ்வளோ லேசிலேன்னா அல்லாஹ்ட்ட பேசிட முடியாது. சைத்தான் அப்படி விட்டுற மாட்டான். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஏன்னா மறுமையில் அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா ஸலாஹ், முதன்மையாக விசாரிக்கப்பட போகிற தொழுகை பற்றி தான். மறுமையில் பெரிய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிலைநாட்ட போகிறான். பெரிய நீதிமன்றம் இருக்குது, 2 நீதிமன்றம். ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி முதலாவது விசாரிக்கப்படும். இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் யாருக்கு அநியாயம் பண்ணாங்க, எந்த வகையான அநியாயங்கள் செய்யப்பட்டுச்சோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் அல்லாட்ட இருக்குது. அதுதான் உண்மையான ஜட்ஜ்மெண்ட். இங்கே உலகத்தில் அநியாயம் செய்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க, நிரபராதி மாட்டிக்கிடுவான், ஒன்றுமே செய்ய மாட்டான், ஜெயிலில் அடைக்கப்படுவான். தப்பு செய்தவன் உலகத்தில் நடமாடிக்கொண்டிருப்பான். அங்கே அல்லாட்ட அது நடக்காது. அப்போ தொழுகையை பற்றி தான் முதலாவது விசாரிக்கப்படும். நபிசா சொல்லிட்டு சொன்னாங்க, இதா சலுஹத் சலுஹ சாயிரு அமலிஹி, ஒரு மனிதனுடைய தொழுகை சீராகி விட்டதா அவனுடைய எல்லா விஷயமும் சீராக இருக்கும். வைதா ஃபசதத் ஃபசத சாயிரு அமலிஹி, தொழுகை ஒருத்தன்ட்ட கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடுச்சு. தொழுகை தான் மெயின் விஷயம். அதுதான் மெயின் சுவிட்சே. அதான் அது ஆஃப் ஆகிருச்சுன்னா எல்லாமே ஆஃப். ஆனால் அந்த தொழுகையாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழப்படக்கூடிய தொழுகையாக இருக்கணும். அதுக்கான பயிற்சிகள் எடுக்கணும். அதுக்கான பயிற்சிகள் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு முதல்ல கேட்கப்பட போகிறது உங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை பற்றி தான் விசாரிக்கப்படும். ஃபர்து தொழுகை, ஒவ்வொரு நாளுடைய கணக்கும் அல்லாட்ட வரும். இந்த நாளுடைய தொழுகை, இந்த வக்துடைய தொழுகை எப்படி போச்சு, எந்த சிந்தனையில் தொழுதீங்க, யாருக்காக தொழுதீங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எனக்காக தொழுவலை, நீங்கள்லாம் காட்டுறதுக்காக தொழுதீங்க. உங்களுக்கு எதுக்காக தொழுதீங்களோ அது உலகத்திலே கிடைத்து விட்டது உங்களுக்கு. அல்லாஹ் பாதுகாப்பான. அதுவும் ஷிர்க். மக்களுக்காக தொழுகிறது, 4 பேர் காட்டுறதுக்காக இபாதத் செய்கிறது ஷிர்க். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் விஷயத்தில் நான் பயப்படுவது இவர்களெல்லாம் இஸ்லாமை விட்டு விட்டு சிலைகளை வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவார்களோ என்று நான் பயப்படவில்லை. மாறாக இவர்கள் ரகசியமான ஷிர்கில் ஈடுபடுவாங்க, அதை தான் நான் பயப்படுறேன். ஷிர்க் ஹஃபி, அது என்னங்க, இபாதத் செய்வாங்க, தொழுவாங்க, ஓதுவாங்க, இது அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டாங்க. யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்வாங்க. 4 பேர் பாராட்டணும், நானும் தொழுகையாளி, நானும் நல்லவன்று 4 பேர் சொல்லணுங்கிறதுக்காக, துனியாவுடைய உலக காரியத்துக்காக தீனை செய்வாங்க. அந்த தொழுகை அல்லாஹ்ட்ட கபூலாகாது. அது முனாஃபிகீன்களுடைய தொழுகையாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான். முனாஃபிகீன்களுடைய தொழுகை எப்படி இருக்கும்? வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர் தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக நிற்பார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அந்த தொழுகையில் அல்லாஹ்வை கொஞ்சம் தான் நினைப்பார்கள். அது என்ன கொஞ்சம் நினைப்பாங்களா அல்லாஹ் அப்படின்னு கேட்டால், இந்த தக்பீர் சொல்கிறோம்னா அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் ஹமீதா, அல்லாஹ் அக்பர், இதுதான் இருக்கும். சில பேருக்கு அதுவுமே இருக்காது, சும்மா குனிஞ்சு எந்திரிச்சிட்டு போவாங்க. இது தொழுகையே இல்லை.
அப்போ எந்த தொழுகை அல்லாஹ்ட்ட கபூல் ஆகும்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த விசுவாசிகள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு நிற்கிறார்கள், அச்சத்தோடு. இந்த தொழுகையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுமேண்டு. அதனால தான் அல்லாஹ் சஹாபாக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுவான். அவர்களுடைய தொழுகையின் நேரம் வந்துருச்சுன்னா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரா வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டிய நிலை வந்து விட்டால் அவருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற தடையாக இருக்காது. அல்லாஹுவை நினைப்பதற்கோ தொழுவதற்கோ. ஏன் காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். எந்த நாளில் மனிதர்களுடைய பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறி போய் நிற்குமோ, பார்வை நில குத்தி இருக்கும் மேல் நோக்கி, பயம் பீதியில் என்ன முடிவு வரப்போதோ தெரியலையேங்கிற அச்சத்தால் மனிதர்கள்லாம் தடுமாறி போயிருக்குமே, அந்த நாளை இவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த ஈமான் தான் இவங்களை என்ன செய்யுது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா போன்றவங்களை பற்றி கேள்விப்படுறோம். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா மஞ்சனிச்சு போயிடுவாங்களாம், பயம் பீதியில் வெளிரி போயிடுவாங்க பயத்தில். அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டிய இந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டதே, இதை நான் சரியாக நிறைவேற்றணுமேங்கிற பயபக்தியோட கடையை மூடக்கூட மறந்துடுவாங்க. அப்படி இப்படி போட்டு மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும். இன்றைக்கி தொழுகையினுடைய நிலைமை எப்படி இருக்குது? فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. இந்த நபிமார்கள் நல்லடியார்களுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் வரக்கூடிய மக்கள் இந்த தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் கையி என்ற நரகத்தில் வீசப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அப்போ தொழுகையை நாம் சரி செய்ய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அல்லாஹ் சரி செய்வான். பெரும் பெரும் பாவங்களை விட்டு தொழுகையை தடுக்கும். தொழுகையில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸபின். உங்களுடைய குழந்தைகள் 7 வயது ஆகிவிட்டால் தொழும்படி அவங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் கூட சூரா லுக்குமான் ஓதப்பட்டது. அந்த சூறாவுக்கு லுக்குமான்னு பேர் வரதுக்கு காரணம் என்ன சொன்னால், லுக்குமானே ஹக்கீம்னு சொல்லி பெரிய ஞானி ஒருத்தர் வாழ்ந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சொல்லப்படுது, பனு இஸ்ரவேலர்களுக்கு அவங்க ஒரு காலியாக நீதிபதியாக இருந்தவங்க, கருப்பு நிற நீகிற அடிமையாக இருந்தவங்க, ஆடு மேய்த்தவங்க. பிற்காலத்தில் பெரிய காலியானாங்க. பெரிய நுட்பமான விஷயங்களை பேசக்கூடிய ஹிக்மத்தான பேச்சு அவங்ககிட்டேருந்து வரும். அவங்கள பார்க்கவே விகாரமாக இருப்பாங்க, தோற்றமே ரொம்ப விகாரம். ஆனால் அல்லாஹ் இல்மை கொண்டு கண்ணியப்படுத்தினான். மார்க்க ஞானம், முத்தான பேச்சுக்கள், அவருடைய குணம். பிற்காலத்தில் அவங்க அந்த மாதிரி காலியாக இருந்து அவங்கள நாடி மக்கள்லாம் வர்றாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறாங்க. இதை சொல்கிறத பார்த்து அவருடைய நண்பர் கேட்டார், நீ அந்த லுக்குமானா ஆடு மேய்த்து கொண்டிருந்தாயே, என்னிடத்தில் இன்னாருக்கு அடிமையாக இருந்தாயே, அந்த ஹபஷி லுக்குமானா நீ எப்படி இந்த அந்தஸ்தை அடைந்தான்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, என் நாவில் உண்மையை தவிர எதை நான் பேச மாட்டேன், நான் வீணான பேச்சு பேச மாட்டேன், என் உள்ளத்தில் யாரை பற்றி தவறான எண்ணம் கிடையாது. அவங்க யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்களோ அந்த எஜமானன் ஒரு நாள் சொன்னார் அந்த லுக்குமான்கிட்ட, ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் சிறந்த உறுப்பு எதுவோ அந்த கறி எனக்கு எடுத்துகிட்டு வா. அப்போவே அந்த அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே லுக்குமான் ஹக்கீம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆட்டினுடைய நாக்கையும் அந்த ஆட்டினுடைய கல்பையும் கொண்டுட்டு வந்தாங்க. கல்புன்னா என்னது? இதயம். ஆட்டினுடைய ஹார்ட்டையும் நாவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஆட்டினுடைய உறுப்புலேயே சிறந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி. இன்னொரு நாள் அவர் அதே மாதிரி சொன்னார், இந்த ஆட்டினுடைய உறுப்புகள்லேயே ரொம்ப கெட்ட உறுப்பை எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்பவும் லுக்குமானே ஹக்கீம் இந்த 2 தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். என்னப்பா இது,
நல்ல உறுப்பு எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன், நாக்கையும் இந்த கல்வை எடுத்துகிட்டு வந்தீங்க, இந்த ஹார்ட்டையும் எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்போவும் இதே எடுத்துகிட்டு வர்றீங்களே. சொன்னாங்க, இந்த ரெண்டும் சீராக இருந்துட்டா இதை விட சீரான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய நாவும் கல்வும் உள்ளமும் சுத்தமாக இருந்தால் மிக உன்னதமான இடத்துல அவர் இருப்பார். இந்த உள்ளமும் நாக்கும் கெட்டு போச்சுன்னா இதை விட கேடு கெட்ட மனிதன் யாரும் கிடையாது என்பதாக அப்போவே அடிமையாக இருக்கும் பொழுதே இவ்வளோ நுட்பமான அறிவு பெற்றவங்க இவங்க தங்களுடைய மகனார்களுக்கு செய்த உபதேசம்னு சொல்லிட்டு அரபுகளிடத்தில் சஹாயிஃபே லுக்குமான்னு சொல்லி ஒரு பெரிய ஏடே இருக்குது. அல்லாஹ்க்கு இவருடைய இதெல்லாம் பிடிச்சி குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி அவங்க தங்களுக்கு செய்த உபதேசங்களில் முத்தான 4 விஷயங்களை இந்த சூறாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வலக்கத் ஆத்தைனா லுக்குமான் அல் ஹிக்மத அனிஷ்குருலில்லாஹ். நாம் லுக்குமான் அவர்களுக்கு ஹிக்மத் என்னும் ஞானத்தை நாம் வழங்கியிருந்தோம், அறிவை கொடுத்திருந்தோம். இந்த மாதிரி பாக்கியம் பெற்றதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கன்னு சொன்னோம். பிறகு அவங்களுடைய உபதேசத்தை சொல்கிறான். அவங்க தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசம், இது கால லுக்குமான் ஒலிபினிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். உலகத்திலேயே மிகப்பெரிய உபதேசம் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள்லையே சிறந்த அன்பளிப்பு எதுங்க? இன்றைக்கி ஒவ்வொரு வாப்பாவும் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளை நல்லா படித்து வந்துட்டா பிள்ளையோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேங்கிறாங்க. அவர் பைக்கு வாங்கி கேட்குறாரு, வாப்பா சொல்கிறார், என்னை பாஸ் ஆகிடும் உனக்கு பைக்கு வாங்கி தரேன், 10th பாஸ் ஆகும் பைக்கு, 12th பாஸ் ஆகும் கார் வாங்கி தரேன். இதான் நம்ம விளங்கி வச்ச அன்பளிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா நஹல வாலிதுன் லி வலதிஹி. எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு அன்பளிப்பு செய்ய முடியாது மின் ஹுஸ்னில் ஹுலுக், அதாவது நல்ல ஒழுக்கத்தை தவிர. ஒரு நல்ல ஒழுக்கத்தை ஒரு தந்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் உலகத்து எதுவுமே கிடையாது. நாம் அதை தவிர மற்ற எல்லாம் கொடுக்குறோம். எத்தனை தந்தைமார்கள் பிள்ளைங்களை உட்கார வச்சு உபதேசம் செஞ்சுருப்போம். அல்லாஹ் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறான், ஒவ்வொரு தந்தைக்கு கடமை இருக்குது, பிள்ளைங்களுக்கு நேரத்தை வரைக்கும் உபதேசம் செய்யணும். சாப்பாடு கொடுக்க மட்டும் கடமை இல்லை நம்ம மேலே, அதெல்லாம் 2வது தான். உடை கொடுக்கறது, பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் 2வது. முதல்ல கொடுக்க வேண்டியது ஒழுக்கம். ஒரு தந்தை யா புனைய எப்படி ஒழுக்கத்தை கொடுக்கணும். அந்த லுக்குமான் தன் மகனுக்கு எப்படி பேசுகிறாரு மகன்கிட்ட, யா புனைய எனது செல்ல மகனேன்னு கூப்பிட்டுட்டே இங்கே வாடா, அப்படி இல்லை. அந்த பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை, அந்த பாசம், பேரை கூட சொல்லலை பிள்ளைய, யா புனைய எனது செல்ல மகனை இங்கே வாங்க. சில ஊர்களெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது. பிள்ளைங்களை கண்ணியமாக அழகான வார்த்தையை சொல்லி அதை சொல்லும் போதே பெற்றோர்கள் மேலே பாசமும் அன்பும் அப்படி பொங்கும். அந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு எவ்வளோ துவா செய்வாங்க, பாசம் தாங்க. யா புனைய. நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் உபதேசம் செய்வாங்க. சூரா பக்கராவில் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் தங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு, இது ஹதர யாக்கூப் அல் மௌத் இது கால லி பனீஹி யா பனிய, எனது செல்ல பிள்ளைங்களே, என்னுடைய மக்களே. சரி, இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க? முதல் கடமை பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டியது அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்வது. குறிப்பாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய விஷயத்தை விளங்க வைக்கணும். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ்க்கு மட்டும் எங்கேயும் இணை வச்சிடாது. அல்லாஹுக்கு ஈடாக உலகத்தை எவனும் கிடையாது. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குதுன்னு சொன்னால் ஷிர்க்கு தான், இணை வைக்கிறது தான். இதுக்கு மேலே ஒரு பாவம் கிடையாது. ஒரு தந்தை மகனுக்கு சொல்கிறான். இப்படி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல சொல்கிறாங்க. அது அல்லாஹ் இங்கே அப்படியே வருஷப்படுத்தி சொல்கிறான். இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரில. பிள்ளை ஈமானோட வாழணும், நல்ல ஒழுக்கமாக வாழணும், அவன் முஸ்லீமாக வாழணும், அவன் ஷிர்க்கு செஞ்சிடக்கூடாது, அவன் பத்தினித்தனமாக வாழணும், அவன் பத்தினித்தனத்தை இழந்து அவன் போயிடக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுறான். எப்படி இருந்தாச்சும் பிரச்சனை இல்லை, என்னமாச்சு படிச்சுட்டு வா, படிப்புங்கிற பேரில் நல்ல ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து எனக்கு காசை கொடுத்துரு. அது வரைக்கும் நம்ம இருந்தால் தானே ஹயாத்தோடு அனுபவிக்க. எத்தனையோ பெற்றோர்கள் கபறுகளில் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீனை படித்து கொடுக்கவில்லையோ, அல்லாஹ்வை அறிமுகம் செய்யவில்லையோ, அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய பங்கு போய் கொண்டு இருக்குது. அவங்க செய்கிற பாவத்தில் பங்கு பெற்றோர்கள் அனுபவிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த நிலையை விட்டு முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அப்போ
அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னாங்க, யா புனைய அக்குமிஸ் ஸலாஹ், மகனே தொழுகையில் பேணுதலார், தொழுகையை முறையாக நிறைவேற்று, எங்கே இருந்தாலும் தொழுகையை முறையாக நிறைவேற்று, சுன்னத்துகளை பேணி ஃபர்துகளை பேணி முன்பின் சுன்னத்தை. நபிசா சொன்னாங்க, மறுமையில் முதல்ல ஃபர்லான தொழுகை கேட்கப்படும். என்னுடைய அடியானுடைய ஃபர்லான தொழுகை எப்படி இருக்குது பாருங்கள், 5 வேளை தொழுகை எப்படி இருக்குது பாருங்கள், அதில் குறை இருந்தால் நபிசா சொன்னாங்க, குறை இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், இவன்கிட்ட உபரியான முன்பின் சுன்னத் தொழுகைகள் இருக்குதா பாருங்கள். எதுக்கு முன்பின் சுன்னத் தொழுகிறோம்? ஏன் தொழுகணும்? முன்னாடியே தொழுது துவா செஞ்சு அந்த நேரங்களை மதித்து நாமோ தொழுதா ஃபர்து தொழுகையில் ஓர்மை கிடைக்கும். அவசரமாக ஓடி தொழுதுட்டு போகிறதில்ல, ஓர்மை வர்றதுக்கே தொழுவ முடிஞ்சு போயிடும். முன்பின் சுன்னத் தொழுகிறதுல பெரிய லாபம் இருக்குது. அப்போ முன்பின் சுன்னத்துகளை வைத்து இந்த ஃபர்லான தொழுகையில் உள்ள குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வானா? இப்போ முன்பின் சுன்னத்தை அப்போ தான் விளங்கும் அதில் மதிப்பு. ஆஹா, அதையாவது ஒழுங்காக செஞ்சுட்டு ஏதாவது கொஞ்சம் நிவர்த்தி செய்வாங்களே. ஃபர்தில் குறை வந்தால் பிரச்சனை. அதில் ஒருத்தர் சருகிட்டாரா மற்ற கேள்விலாம் ரெண்டாவது. தொழுகையிலேயே ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாமே அவருக்கு பிரச்சனை தான். பிறகு ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு சொன்னாங்க, தொழுகை நிலைநாட்டுன்னு சொன்னதோடு முடிக்கலை, நீ மட்டும் இபாதத்து இல்லை, வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், மகனே நீ எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லிகிட்டே இரு, பாவமான விஷயத்தை விட்டு மக்களை தடுத்துக்கிட்டே இரு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ செய்கிறது தான் காரியங்கள்லே உறுதிமிக்க விஷயம். இதை மட்டும் நல்லா பற்றி பிடிச்சிக்கோ. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், காரியங்களில் மிக உறுதியான விஷயம் எதுன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்கிறது, நல்ல விஷயங்களை சொல்கிறது, பாவமான விஷயத்தை தடுக்கிறது. இன்றைக்கி என்ன நடக்குது? நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறோம்? எங்கே பாவம் இருக்குதோ அங்கே சேர்ந்து கொள்கிறோம், சேர்ந்து பாவத்தை செய்கிறாங்க. நன்மை ஏவுறது பிடிக்கலை. நன்மையிலேயே பெரிய நன்மை என்ன? ஈமான். பெரிய நன்மை என்ன? தொழுகை. பெரிய நன்மை என்னங்க? திக்ரு. இது போன்ற விஷயங்கள்லாம் பிடிக்காது. யாரை பற்றியாவது அவதூறு, யாரை பற்றியாவது குறைகள், யாரை பற்றியாவது குறைகளை பேசிக்கொண்டு வீணான விஷயங்களில் ஈடுபடுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா மூமினுடைய அந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களுடைய அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளமாக அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், தேவையில்லாத விஷயங்களை விட்டு அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை விட்டும் ஒதுங்கி இருப்பாங்க. தேவையில்லாத விஷயம்னா இது, எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் இது எனக்கு துன்யாவில் லாபமாக இருந்தால் செய்வாங்க, இதை கொண்டு துன்யாலேயே பிரயோஜனம் இருக்குது, இதை கொண்டு லாபம் இருக்குதுன்னா ஈடுபடுவாங்க. அல்லது மறுமையில் லாபம், ரெண்டுலேயுமே லாபம் இல்லை. துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோஜனம், ரெண்டுமே நஷ்டம். வீணான அரட்டை அரங்கங்கள்லாம் சொர்க்கவாசிகள் கலந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் லாபத்தை பார்க்கணும். எனக்கு துன்யாவில் லாபம் இருக்குதா அல்ல மறுமையில் லாபம் இருக்குது, ரெண்டுலேயுமே லாபம் இல்லையா, ஈடுபடக்கூடாது. இன்றைக்கி அதுக்கு மொத்த கருவியாக தான் நம்ம கையில் ஃபோன் தரப்பட்டிருக்கு. எங்கேயும் போக தேவையில்லை, யாரும் தேவையில்லை, தன்னந்தனியாக உட்காந்து நம்ம நேரத்தை ஈஸியாக நாசமாக்கிடலாம். இதை எடுக்கிறதுக்கும் லைசன்ஸு தேவை. பைக்குக்கு எடுக்க லைசன்ஸு, காருக்கு லைசன்ஸை விட எனக்கு ஃபோன் எடுக்க லைசன்ஸ் இருக்கணும், ஈமானுங்கிற லைசன்ஸ் இருக்கு. அது இருந்தாலே கஷ்டம். கண்ணை பாதுகாக்கிறது எல்லாமே இதில் அடிபட்டுரும். மொத்த பாவமும் இதில் இருக்குது. வன்ஹா அனில் முன்கர், பாவமான விஷயத்தில் மக்களை தடுங்க. பிறகு ஒரு விஷயம் சொன்னாங்க, அடியார்களோட பழகும் போது எப்படி நடக்கணும். லுக்மான் தன் மகனுக்கு சொல்லும் போது, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா சொன்னாங்க, மகனே யார்கிட்டையும் பெருமையோடு நடக்காத. உன்ட்ட மக்கள் உன்ட்ட பேச வர்றாங்கன்னா முகம் கொடுத்து பேசு. இவன்ட்டெல்லாம் நான் பேசுகிறதா முகத்தை திருப்பி கொள்ளாத. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உன் கன்னத்தை திருப்பி கொள்ளாதே மக்களை விட்டும். பூமியில் பெருமையோடு நடக்காத, பணிவோடு நட. நீ அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹோட பூமியில் வாழ்கிறோம், அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான். பெருமடிக்க உனக்கு என்ன இருக்குது? மனிதன் தன்னுடைய இயல்பு, தன்னுடைய அசலான விஷயத்தை ஒரு மனிதன் சிந்திச்சான்னு சொன்னால் எல்லாமே அற்பமான மனுஷன், எல்லாமே நாற்றமும் நஜீசுகளையும் சுமந்து தான் மனிதன் நடக்கிறான். இவனுக்கு என்ன பெருமைக்கு இருக்குது? மகனுக்கு சொல்கிறாங்க, பெருமையோட நடக்காத. இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், யார் தற்பெருமை பிடித்து பெருமை அடித்து கொண்டு நடக்கிறானோ அந்த ஒவ்வொருத்தனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு பிடிக்காது பெருமை அடிக்கிற.
மகனுக்கு சொல்கிறாங்க வாப்பா. குறிப்பாக சொன்னாங்க வக்ஸித் ஃபீ மஷியக். அதுக்காக பணிவோடு நடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பூமியை பார்த்துட்டு அப்படி கீழே விழுந்துற மாதிரி போகக்கூடாது, கண்ணியமாக நடக்கணும். வக்ஸித் ஃபீ மஷியக், உன நடையில் நடுநிலையை கையாளு, பார்வையை தான் தாழ்த்தணும், அதுக்காக நெஞ்சையும் தாழ்த்திட்டு போகக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனிதரை தடுத்து சொன்னாங்க, நெஞ்சு நிமிர்ந்து நடப்பான், நெஞ்சு நிமிர்ந்த நட, பெருமைக்காக இல்லை, உன்னை அல்லாஹ் கண்ணியமாக படைச்சிருக்கிறான், பார்வையை தாழ்த்திக்கும். வக்ஸித் ஃபீ மஷியக். நம்மளுடைய நடையில் இன்றைக்கி வாகனங்கள் ஓட்டுறதில் பணிவோடு போகணும். எனக்கு ஓட்ட தெரியும் வாலிப முறுக்கிற என்ன செய்கிறது இல்லை, முறுக்கிக்கிட்டு போகிறது. இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் அதை பார்க்காம போகிறோம். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒத்தகி தஅவத்தல் மظلூம், பாதிக்கப்பட்டவருடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்க. உங்களால் ஒருத்தர் பாதிக்க, ஒரு வயசானவர் ரோட்டில் போகிறார், நீங்கள் வேகமாக போகிறீங்க, அவர் அதிர்ச்சியாகி விழுந்துட்டார், நின்று என்னடே பார்க்காம போயிட்டோம். இந்த சாபம் நம்மளை உலகத்திலேயே பாதிக்கும். சில சாபங்கள் இருக்குது, அவங்க ஈமான் இல்லாத முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தருடைய சாபம் அவர் யாராக இருந்தாலும் அநியாயமாக ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோன்னு சொன்னால் அவர் கேட்கக்கூடிய அந்த சாபம் இருக்குது, அவருக்கும் அல்லாஹுக்கு இடையில் எந்த திரையும் இல்லாமல் உடனே அது கபூல் ஆயிரும். அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கு. நம்மளுடைய சப்தத்தால், அது வாயால் வர்ற சப்தமாக இருக்கிற சொன்னாங்க, வக்ஸித் ஃபீ மஷியக வக்துல் மின் சௌத்திக், உன் சப்தத்தையும் பணிவோடு பேசு. 4 பேர்கிட்ட பேசுகிறோம், தெருவில் நின்று பேசுகிறோம், கூச்சல் இடக்கூடாது, மெதுவாக பேசு. வக்துல் மின் சௌத்திக் அன்கரல் அஸ்வாத் இல்ல சௌத்துல் ஹமீர், சத்தங்கள்லேயே ரொம்ப மோசமான அசிங்கமான சத்தம் கழுதையின் சப்தம். அந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி மகனுக்கு ஹதரத் லுக்மான் தான் மகனாருக்கு செய்த உபதேசம்னு அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இன்றைக்கி ஓதப்பட்டுச்சு இந்த வசனம். அப்போ இதுக்காக நம்ம நேரம் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். சபைகளில் எப்படி கலந்து கொள்வது, சந்தோஷமான கல்யாணம் போன்ற சபையில் எப்படி இருக்கிறது, துக்கமான சபைகளுக்கு போனால் எப்படி நடந்து கொள்வது, 4 பேருக்கு ஆறுதல் எப்படி சொல்கிறது. ஒரு ஆண் மகன் தன்னுடைய ஆண் மகனை தான் கையில் வச்சு பழக்கணும். பிள்ளைங்களை கையோட மஸ்ஜிதுக்கு வர்றோமா, பிள்ளைய பக்கத்தில் வச்சு தொழுகையை படித்து கொடுக்கணும். தந்தைகிட்டேருந்து மகன் தொழுகையை படிக்கணும், தந்தைகிட்டேருந்து மகன் ஒழுக்கத்தை படிக்கணும். எல்லா விஷயங்களையும் தந்தைகிட்டேருந்து ஆண்மகன் கற்றுக்கொள்ளணும். பெண் பிள்ளைங்க தாயிட்டேருந்து படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க? நம்முடைய தாய் நம்முடைய தந்தைகிட்டேருந்து தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறாங்க எல்லாத்தையும். இப்போ தந்தைமார்கள் இது விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு அல்லாஹ் இந்த சூறாவின் மூலம் சொல்ல வரான். ஒழுக்கங்கிறது தானாலாம் வராது, தானாக வர்றது இல்லை. அது பெரிய ஒரு உழைப்பு பயிற்சிக்கு பிறகு உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு நமக்கு ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நம்ம என்ன சொல்ல, முக்கியமாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் பேணுதலாக இருக்கிற மாதிரி அடியார்களோட இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தமகனுக்கு செய்த உபதேசத்தில் அடியார்களோடு சம்மந்தப்பட்டது. பொது ஜனங்களோட பழகும் பொழுது நம்ம எப்படி நடக்கணும், யாரையும் கேவலமாக நினைச்சிடக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்து எந்த விஷயம் செஞ்சாலும், நன்மை செஞ்சாலும் சரி பாவம் செஞ்சாலும் சரி, மகனுக்கு சொன்னாங்க, இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ். நீங்கள் நன்மை செஞ்சாலும் சரி பாவம் செஞ்சாலும் சரி, ஒரு பாறைக்குள் இருந்து கொண்டு போய் செஞ்சாலும் சரி, அல்ல வானத்தில் எங்கேயாவது போய் பறந்து போய் செஞ்சாலும் சரி, பூமியில் யாரும் இல்லாத இடத்த செஞ்சாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அதை மகனுக்கு சொல்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவான். நீங்கள் என்ன செஞ்சால் நன்மையும் அல்லாஹ் கொண்டு வருவான், பாவத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானதையும் அறியக்கூடியவன், அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தந்தை மகனாருக்கு செய்த உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டி, வீடுகளில் நேரங்களை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க. அதுதான் அசலான தர்பியத். ஒவ்வொரு வீடும் மதரசாவாக ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி ஓதப்பட்ட சூறாவில் முக்கியமான சூறா தான் சூரத்து ரூம் ஓதப்பட்டது. ரூம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வல்லரசாக 2 நாடு சொல்லப்பட்டுச்சு, ரோம் நாடும் பாரசீகமும். இன்றைக்கி அது எந்த நாடு என்று சொன்னால் ஈரானும் துருக்கியும் தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுதே
அப்போ ரோமர்கள்லாம் அந்த துருக்கியர்கள் ரோமர்கள், அப்போ அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. அது ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு துருக்கி. ஈரான் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பாரசீகமாக இருந்துச்சு. அவங்க மஜூசிகளாக இருந்தாங்க, நெருப்போனிகளாக இருந்தாங்க. ரெண்டும் வல்லரசு நாடு, ரெண்டும் அடிக்கடி மோதிக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது, ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி, அப்போ அந்த ரெண்டு நாடுகளும் மோதிக்கொள்கிறாங்க. பாரசீகமும் ரோமர்களும் மோதிக்கொண்டதில் எப்போதுமே இந்த பாரசீகர்கள் தான் வெற்றி அடைவாங்க, ஈரானியர்கள் தான் வெற்றி கொள்வாங்க. ஈரானியர்கள் யாரும் மஜூசிகள், நெருப்போனிகள், முஷ்ரிக்கீன்கள். அப்போ ரோமர்கள் கிறிஸ்தவர்கள், வேதம் வழங்கப்பட்டவங்க. அப்போ மக்கால இருந்த குறைஷிகள்லாம் முஸ்லீம்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்களுக்கு நடக்கும், பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சகோதரர்கள் தான் கிறிஸ்தவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள், ரோமர்கள், துருக்கியர்கள், அவங்கெல்லாம் தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஈரானியர்கள், மஜூசிய நெருப்பு வணங்கிகள்லாம் முஷ்ரிக், உங்கள் பார்வையில் சிறுக்கு வைக்கிறவங்க சொல்கிறீங்கல்ல, அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. அதனால் ஒரு நேரம் வரும், நாங்கள் நீங்களும் மோதும் போது நாங்கள் ஜெயிப்போம், முஸ்லீம்கள் நீங்கள் தோற்று போவீங்கன்னு சொன்னாங்க. இது முஸ்லீம்களால் தாங்க முடியலை. நபிசாசத்தர் வந்து சொன்னாங்க. அப்போ தான் நபிசா சொன்னாங்க, கூடிய விரைவில் மாற்றி நடக்கும் பாருங்கள், கூடிய விரைவில் கிறிஸ்தவர்கள் வெற்றி அடைவாங்க, இந்த மஜூஸ் ஈரானியர்கள் தோற்று போவாங்க. அதை போய் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஷ்ரிக்கீங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில வருஷங்களில் சொல்லி, சில வருஷங்களில் இந்த மாற்றி நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ காலம்னு கேட்கும் போது, ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணுங்க, மாற்றி நடக்கும், கிறிஸ்தவர்கள் ஜெயிப்பாங்க, இந்த ஈரானியர்கள் தோற்று போவாங்கன்னு சொன்னாங்க. முஸ்லீம்கள் ஆசைப்பட்டாங்க, எதை? கிறிஸ்தவர்கள் வெற்றி அடைவீங்க, நம்மளை மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கணும் ஆர்வப்பட்டாங்க. ஆனால் 6 வருஷத்தில் பார்க்கும்போது திருப்பி அதே தான். அப்போ நபிசாசத்தில் வந்து அபூபக்கர் தான் சொன்னாங்க, சில வருஷங்கன்று சொன்னோம், நீங்கள் எத்தனை வருஷம் போய் சொன்னீங்க? 6 வருஷம். பிதுஇ சினீன் என்று சொன்னால் 10 வருஷம் வரைக்கும் அது எடுக்கும். நீங்கள் 6 வருஷம்னு சொன்னீங்க, நம்ம 10 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது, 10 வருஷம் சொல்லுங்கள். 9 வருஷம் சொன்னாங்க. 9வது வருஷத்தில் ரோமர்கள் வெற்றி அடைஞ்சாங்க, இந்த பாரசீகர்கள் தோற்று போனாங்க. அதுதான் பத்ரில் நடந்துச்சு. பத்ரில் வந்தாங்க குறைஷிகள், முஸ்லீம்களோட மோதினாங்க. சின்ன படை தான், அல்லாஹ் தஆலா முஸ்லீம்கள் வெற்றியை கொடுத்தான். அப்போ 2 பேரும் பந்தயம் கட்டிக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த முஷ்ரிக்கீங்களோட பந்தயம் கட்டினாங்க. அவங்க ஜெயிச்சா நான் இவ்வளோ ஒட்டகம் தருவேன், இவங்க ஜெயிச்சா நீங்கள் ஒட்டகம் தரலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அதுக்கிடையில் அல்லாஹ் பத்ரிலேயே வெற்றி முஸ்லீம்களுக்கே கொடுத்துட்டான். பந்தயம் செஞ்சவங்கெல்லாம் அதிலே போயிட்டாங்க. இப்போ நம்முடைய காலத்திலையும் அதே ஈரான் இன்னைக்கு பிற்காலத்தில் அந்த வல்லரசாக இருந்ததெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாகி, இன்றைக்கும் நம்ம போன ரமலான்ல எல்லாம் எவ்வளோ அழுகையும் துவாவுமாக இருந்தோம். பலஸ்தீனர்களை, அந்த பலஸ்தீன் மக்களுடைய வீடுகளை, கட்டடங்களை, அந்த நாட்டையே சின்ன பின்னமாக்கி ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்களை, குழந்தைகளை கொலை செய்து அந்த வெறித்தனமாக அந்த யூதர்கள் நடந்து கொண்டதுக்கு முழு உலகத்துடைய சாபத்தை இன்றைக்கி அல்லாஹ் நடத்திட்டு இருக்கிறான். எப்படி போன வருஷம் கஸாவை ஆக்குனாங்களோ, இன்றைக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க நிலையை அல்லாஹ் மாற்றிருக்கிறான். அந்த வகையில் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அவங்களுக்கு படிப்பினே அல்லாஹ் கொடுக்கணும். அதே ஈரானியர்களை வச்சு நடக்குது, அந்த வகையில் நம்ம அவங்கள பாராட்டலாம். அதே நேரத்தை கொள்கை அடிப்படைன்னு வந்துட்டா, ஈரானியர்கள் ஷியாக்களாக இருக்கிறதுனால நாமும் நம்முடைய தீனுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தீனுடைய வழிகாட்டிகளாக, அமீர்களாக நம்ம ஏற்க இயலாது. எப்படி வேறு ஒரு நாடு, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இந்த மாதிரி இஸ்ரேலை தாக்குனுச்சுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவோமோ, அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் பார்வையில் அவங்கள கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சுருக்கிறான், அவ்வளோதான். ஏன்னா கொள்கை அடிப்படையில் அவங்க எல்லாரும் இல்லை, எல்லா ஷியாக்களும் இல்லை, பல பிரிவினர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. யார் எந்த கொள்கையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட நிறைய விஷயங்கள், ஏன்னாங்க சஹாபாக்கள் இருந்து அவங்க முழுமையாக எல்லாரையுமே காஃபிர்னு சொல்லக்கூடியவங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பகிரங்கமாக திட்டுவார்கள். அதனால தான் நம்முடைய இமாம்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு ஹுத்துபாவிலையும் 4 ஹலீஃபாக்குடைய பெயர்களை சொல்லி துவா செய்வதை கட்டாயமாக்குனாங்க. ஒவ்வொரு ஜும்மாலையும் ஏன் ஹலீஃபாக்குடைய பேரை சொல்லி துவா செய்யப்படுது? சஹாபாக்களுக்கெல்லாம் ஏன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி துவா செய்யப்படுது? அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர் வ அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர் வ அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான் வ அக்தாஹும் அலியுன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும்
என்பதாக அந்த சஹாபாக்குடைய சிறப்புகள்லாம் ஏன் உம்மத்தில் இது கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஷியாக்கள் அவங்களுடைய குத்துபாக்களில் சஹாபாக்களை திட்டுவாங்க, காஃபிர்ன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை இவங்கெல்லாம் சிதைச்சிட்டாங்கன்னு சஹாபாக்கள் மேலே பழி சுமத்தினவங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் யோகபித்த விஷயம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஷியாக்கள் காஃபிர்கள்னு சொல்லி. அதனால் இந்த மாதிரி உதவிகள்லாம் அல்லாஹ் செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறதுனால அவங்கள நம்ம என்ன செஞ்சிட முடியாது, மார்க்கத்தின் தலைவர்களாக இருக்க இயலாது. இதில் நாம தெளிவான சிந்தனையோட உலக அரசியல்ங்கிற பார்வையில் நம்ம எப்படி அன்னைக்கு சஹாபாக்கள் அந்த விஷயத்தை நினைத்தார்களோ, இந்த ரோமுங்கிற இந்த சூரா இன்னைக்கு ஒலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்லி வஹும் மின் பஅதி கலபிஹிம் ஸயக்லிபூன், அல்லாஹ்வே சொன்னான் கூடிய விரைவில் அந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் வெற்றடைவாங்க, இந்த மஜூசியை தோற்று போவாங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் உலக அரசியலில் அந்த பார்வையில் நாம் என்ன ஆகிடக்கூடாது, மார்க்க விஷயத்தில் அவங்க செய்யக்கூடிய தீனுடைய காரியத்தையும் நம்ம விரும்பிடக்கூடாது. ஒரு கால் எல்லாமே இவங்க செய்கிறது தான் சத்தியமாக இருக்குமோ, இவங்களுடைய தொழுகை முறைகள் எல்லாமே இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு. அவங்க தொழுகை முறை, அவங்களுடைய ஜனாசாவுடைய முறை, அவங்களுடைய வணக்க முறைகளில் ஏன்னா வரலாறையே திருச்சி வச்சு அவங்க மாற்றி விளங்கி வச்சுருக்கிறாங்க. முழு உலக வரலாற்றையே மாற்றிட்டாங்க பாவம். அதனால் அவங்களை ஹிதாயத்துக்கு நம்ம துவா செய்யலாமே தவிர நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்க தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்ற உலக அடிப்படையில் அவங்கள அல்லாஹ் பலப்படுத்தட்டும், ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அவங்க ஒரு வகையில் இந்த மாதிரி உதவி செய்கிறாங்க, உலக மக்கள்லாம் அதுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அந்த வகையில் நாம் அவங்கள பாராட்டலாம், துவா செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.